ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீனா சமையல். இன்றைக்கி சேனக்கிழங்குல வெஜ் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க அதில் போட்டுக்கணும். சேனக்கிழங்க முழுசாக வேக வைக்காதீங்க, அது ஒரு பாதி வெந்தோடனே எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வேக வச்ச சேனக்கிழங்கு, ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு தேங்காய், 3 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி வேக வைக்க உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் கம்மியாக உப்பு போட்டால் போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டைக்கிராம்பு தூள் சேர்த்திக்கோங்க. நான் அரைக்கும் போது சேர்த்து தான் அரைச்சேன், ஆனால் அதோட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சேனக்கிழங்கு விழுத சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கணும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். ரொம்பவும் டேஸ்டான சேனக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.